வெல்கம் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தளபதி விஜயோட அரசியல். அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த விஷயத்த மிஸ் பண்ணுறாரு, எந்த விஷயத்த இது வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். தமிழ் சினிமாவோட டாப் ஆக்டர் தளபதி விஜய். அவர் வந்து ஒரு 30 வருஷமாக தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயம். அதுவும் லாஸ்ட் 10 to 20 இயர்ஸில் வந்து ரொம்ப தமிழக மக்களோட ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இணைஞ்சி இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு டைமில் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டைமில் வந்து அரசியல் கட்சியோட பெயரை அறிவித்து இனிமேல் நான் வந்து படத்தில் நடிக்க போகிறதில்ல, அரசியலில் தான் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து அவரோட கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு நெஞ்சில் ஈட்டி பாஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அண்ணன் வந்து திடீர்னு படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரான்னு ஃபீல் பண்ணாங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு ஓகே, தளபதி படத்தில் நடிக்கலைன்னா என்ன, அரசியலில் தளபதியிலேருந்து தலைவனாக மாற போகிறான், ஸோ சூப்பர் தான் அப்படிங்கிற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. விஜய் வந்து ரொம்ப நாளாகவே இந்த அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் கூட இவ்வளோ சடனாக இந்த டைமில் அவர் அனௌன்ஸ் பண்ணுவாருங்கிறது யாருமே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம்தான். விஜய் வந்து சினிமாவுக்கு வந்த தொடக்கத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டால் கூட அவருக்கு அதுக்கப்புறம் நல்ல கிராஜுவலாக நல்ல ஒரு சூப்பரான க்ரோத் தான் இருந்தது. ஒரு டாப்பில் இப்போ தமிழ் சினிமாவோட டாப் ஆக்டர், தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் அக்ராஸ் சவுத்தில் ஒரு லீடிங் ஆக்டராக அவரால் தன்னை நிலைநிறுத்திக்க முடிஞ்சது. இதனால அவரால் அரசியலில் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். எம்ஜிஆர் காலத்துலேருந்து இப்போ விஜய் காலம் வரைக்கும் எடுத்துட்டால் நிறைய ஆக்டர்ஸ் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதில் எம்ஜிஆர் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ் ஃபெலோவாக இருந்திருக்காங்க. எல்லாருமே எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி தான் அரசியலுக்கு வராங்க. பட் அவரை மாதிரி யாராலையும் நிலைக்க முடியல, மக்கள் மனசை வெல்ல முடியல, ஆட்சியும் பிடிக்க முடியல. ஸோ விஜய் வந்து இப்போ எம்ஜிஆர் ஆவாரால் மற்ற நடிகர்கள் போல் ஒரு வந்துட்டு அப்படியே கடந்து போவாரா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ நம்ம கான்டெம்பரரியாக பார்க்கும்போது கமல் சாரோட அரசியல் வருகையும் விஜயோட அரசியல் வருகையும் நம்ம கம்பேர் பண்ண முடியும். கமல் வந்து 2018 அரசியல் கட்சி ஆரம்பித்தார். அவரும் அரசியல் கட்சி ஆரம்பித்தது வந்து ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான ஒன்று. ஏன்னா ரஜினியாவது அவ்வப்போது அரசியல் மேலே இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் கமல் எப்பயுமே எனக்கு ஓட்டு அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தவர் என்னாச்சுன்னு தெரியல, சடனாக அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சுச்சுவேஷனில் வந்து அரசியல் கட்சி தொடங்கினார். ரொம்பவே வேகமாக முள்ளை பிடிச்சாலும் முழுசாக பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் வந்து ஒட்டுமொத்த மீடியா அட்டென்ஷனையும் எடுத்துக்கிற மாதிரி ரெகுலராக அரசியல் சார்ந்த கருத்துக்களை வெளியிட்டது அண்டு கட்சியை தொடங்கினதுன்னு ரொம்பவே வேகமாக ஃபங்க்ஷன் ஆனார். பட் ஆனால் அவரோட படங்களை போலவே அவரோட பேச்சை போலவே அவரோட அரசியல் கட்சி பேரும் வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. மக்கள் நீதி மையம் அப்படின்னு பெயர் வச்சுருந்தார். எந்த மக்கள், எது நீதி அப்படிங்கிறது வந்து உண்மையிலே தொண்டர்களுக்கோ இல்லை தமிழக மக்களுக்கோ குழப்பமாக தான் இருந்தது. அவர் தேசிய அரசியல் பேச போகிறாரா, மாநில அரசியல் பேச போகிறாரா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. இப்போ விஜய் பார்க்கும்போது அந்த குழப்பம் இல்லை, அவர் தெளிவாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுட்டாரு. நான் வந்து தேசியம் சார்ந்த அரசியல் பேச போகிறதில்ல, மாநில உரிமை, மாநில சுயாட்சி அது சார்ந்த அரசியல் தான் பேச போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. கட்சி கொள்கைகள் எதையும் வெளிவிடலனாலும் அவர் வந்து அவர்கிட்ட அறிக்கையில் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அண்டு பிளவுவாத அரசியலுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 சிக்னல் கொடுத்துட்டாரு. இதுதான் என்னோட ரூட், இந்த ரூட்டில் தான் நான் பயணிக்க போகிறேன், விருப்பம் இருக்கவங்க என் பின்னாடி வாங்க அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்த சிக்னல். இதை வந்து அவரோட ஃபாலோவர்ஸாக தொண்டர்கள், ரசிகர்கள் அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். அவர் வந்து அதை தொடர்ந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான பணிகளை ஆரம்பித்து ஆப் மூலமாக கட்சி சேவைக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதை சுமார் ஒரு 70 லட்சம் பேர் வரைக்கும் இணைஞ்சதாக அவங்க கட்சி சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹைப்பை எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக 2026 எலெக்ஷனில் வந்து விஜய் வந்து கண்டிப்பாக ஹெட்லைன்ஸில் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டான பிளேஸை இடம் பிடிப்பார், அதில் எந்தவித டவுட்டுமே இல்லை. பட் ஆனால் அவர் எங்கே மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது கமல் வந்து 2018 கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவரோட எய்மும் வந்து அசம்பிளி எலெக்ஷன் தான் இருந்தது, 2021 ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்தது. இருந்தாலும் அவர் வந்து 2019 எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனை வந்து நான் கண்டிப்பாக கண்டெஸ்ட் பண்ணுவேன், அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கிறது வந்து தவறான முன்னுதாரணமாக போயிடும், ஸோ கண்டிப்பாக நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கட்சி சார்பாக கண்டெஸ்ட் பண்ணாங்க. 40 தொகுதியிலையும் தனிச்சு போட்டி போட்டாங்க. அவரோட கட்சி வந்து மாநிலம் முழுவதும் சுமார் ஒரு 16 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வாங்கிச்சு. இப்போ பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு நியர்லி 4% ஆஃப் ஓட்ஸ், ஒவ்வொரு தொகுதிக்கும் 4% ஆஃப் ஓட்ஸ் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு விழுந்துருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இப்போ விஜய் வந்து இந்த எலெக்ஷனில் அவரோட ப்ரெசன்ஸை எந்த வகையிலையுமே இல்லாமல் அவரை வந்து பின்வாங்குறாரு. இது வந்து ஒரு தப்பான முன்னுதாரணம்.
கண்டிப்பாக ஒரு 70 லட்சம் பேர் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அதில் ஒரு பாதி பேர் 35 லட்சம் பேராவது தலைவர் சொல்கிற ஆளுக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறதுல தலைவர் விரும்புகிற ஆளுக்கு நான் வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது வந்து பெரிய ஏமாற்றமாக போகும். அண்ட் ஒரு அரசியல் அப்படின்னு நீ வந்துட்டன்னா உன்னோட விருப்பம் கண்டிப்பாக உன்னோட அட்லீஸ்ட் உன்னோட ஃபாலோவர்ஸ்க்காக சொல்லணும். அரசியல் அந்த தேர்தலில் உன்னோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஓட்டுனாலும் உனக்காக விழுந்திருக்கணும். அந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணுறாரு. அவர் சொன்னால் அவர் கை காட்டினா ஓட்டு போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் இருக்கும்போது அவர் வந்து அந்த வாய்ப்பை வந்து ஜஸ்ட்டாக இதுன்னு அவருக்கு தட்டிட்டு போகிறாரு. இப்போ வந்து மத்தியில் இது வந்து இப்போ பிஎம் எலெக்ஷன், ஸோ வந்து பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன், மத்தியில் எந்த ஆட்சி வரணும் அப்படிங்கிற ஒரு எலெக்ஷன். இந்த டைமில் வந்து ராகுல் ஆர் மோடி இல்லை காங்கிரஸ் ஆர் பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் தான் ஃபங்க்ஷன் ஆகும்போது யார் இவங்க வரலாம் இவங்க வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிக்னலையாவது கட்சி தொண்டர்களுக்கு அவர் கொடுத்தே ஆகலாம். தமிழக மக்களுக்கு கொடுக்கறது தான் வந்து ஒரு தேர்ந்த ஒரு முதிர்ந்த அது அரசியல் செயல்பாடாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு 2 டேஸ்க்குள்ளே அவர் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லாத பட்சத்துக்கு அவர் வந்து அடுத்து அசம்பிளி எலெக்ஷனில் ஓட்டு கேட்கும்போது நீ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏன் இது பண்ண, உன்னோட தார்மீக ரைட்ஸை நீ வந்து இழந்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்லாகவும் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் வந்து அதுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைஞ்சிடக்கூடாது. அதை கடந்த அவரோட முக்கியமான செட்பேக் அப்படிங்கிறது எங்கள் அண்ணனுக்கு நான் தானே செய்வேன் அப்படின்னு கூடவே இருக்க குஷி ஆனந்தோட செயல்பாடுகள் தான். அவர் வந்து ஒரு விஜயை வந்து ஒரு பீப்புள் லீடர் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்டில் அவரை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாமல் அவர் வந்து ஒரு எனாமஸ் பவர் உள்ள ஒரு அரசன், எல்லாம் அந்த ஹீரோஸை செலிப்ரேட் பண்ண ஃபேன்ஸ் அந்த மோட்லேயே வந்து தலைவர்னு கூப்பிடுறது, ஒரு மாதிரி ஒரு பப்ளிசிட்டியாக ஒரு பரபரப்பான ஒரு அரசியலை மெயின்டைன் பண்ணுறது, விளம்பர அரசியலை மெயின்டைன் பண்ணுறதுல தான் அவரோட ஃபோக்கஸ் இருக்கிறத வந்து பீப்புளோட ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய பர்சனாக விஜயை வந்து கிரியேட் பண்ண மாட்டுறாங்க. விஜய் அதை விரும்பலையா என்னங்கிறதும் தெரியல. கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது, ஒவ்வொரு இஷ்யூஸ்க்கும் கருத்து சொல்கிறது, இன்னுமே ரொம்ப மோசமான விஷயங்கள் வரும்போது அதுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ சிஏஏ சட்டத்துக்கு எதிராக விஜய் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. ரொம்ப ஃபைன், தேங்க்ஸ். அதை எதிர்த்தது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பட் அதுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறிவிப்போ இல்லை நாங்கள் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நாங்கள் போராடுவோம் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்படி செய்யும் பட்சத்தில் தான் தமிழ்நாடு அரசியல் வந்து உங்களை வந்து வரவேற்போம், உங்களுக்கான வெற்றியை கொடுக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த முன் வச்சு தமிழக அரசியல் களத்தில் அவர் செயல்படணும்னு நான் விரும்புகிறேன். அவர் பர்சனலி அவரோட நலம் விரும்பி அவரோட படத்தை ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு ஃபேனாக நான் அதை விரும்புகிறேன். அண்டு 2026 வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு எலெக்ஷனாக ப்ரொஜெக்டாக வாய்ப்பு இருக்காது. அப்படி ஃபீல்டு அப்படி இருக்குமான்னு கண்டிப்பாக ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து அப்படி இருக்கும். 2026 வந்து டிஎம்கேல வந்து உதயநிதி ஸ்டாலினை கொஞ்சம் முன்னிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஜேபி சைடு ஆறு தேர்ட் பார்ட்டியாக வந்து அண்ணாமலை தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே வந்து எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அது ரொம்ப இப்போதைக்கு ரொம்ப டைல்யூட் ஆகி வீக்கர் போர்ஷனாக இருக்கும்போது விஜய் வந்து தன்னை வந்து நான் உதயநிதியோட பவர்ஃபுல் ஃபெலோ அப்படின்னு சொல்லி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி டிஎம்கே வெஸ் தமிழக வெற்றி கழகம்னு அந்த சினாரியாவை திருப்பதுக்கான சில ஸ்பேசஸ் இருக்குது. பட் அது வந்து அவரோட இந்த 2 இயர்ஸ் இப்போ 2014 26 வரைக்கும் அவருக்கு தீவிரமாக செயல்படுற அவரோட அரசியல் செயல்பாடு தான் அவரை வந்து அதை நோக்கி வேகமாக முன்னிறுத்தும். திமுக வெஸ் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பொலிட்டிக்கல் சினாரியாவால் விஜயால் செட் பண்ண முடியுது. அது அவரோட பிக்கஸ்ட் சக்ஸஸ். அதில் தோத்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் டிஎம்கே வெஸ் டிவிகே அப்படின்னு ஒரு விஷயத்தை அவரால் கிரியேட் பண்ண முடியுது. அதுவே அவரோட மிகப்பெரிய சக்ஸஸ். பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு. கார்த்திக் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவே எங்களுடைய வளர்ச்சி. நன்றி.